ஹாய் ஆல் வெல்கம் டு பிரியா ஹோம் கிச்சன். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியனை சாப் பண்ணி எடுத்துருக்கோம், கேப்சிகம் சாப் பண்ணியிருக்கோம், கேரட்டு, லைட்டாக கொத்தமல்லி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சாப் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பவுலில். நெக்ஸ்ட் வந்து ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 பீஸ் பன்னீர், தயிர், காஷ்மீர் சில்லி, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிரைண்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாண்ட்விச் பண்ண. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணலையா ஹோம்மேட் மைனஸு, அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தோசை தவா வச்சுக்கிறோம். அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணணும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்து நம்ம வச்சுட்டோம். பட்டரில் நல்லா நம்ம டிப் பண்ணிவிட்டு வச்சிடறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டஃப்ஸ் எல்லாமே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ப்ரெட் சாண்ட்விச். இது வந்து சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ குழந்தைகள் நல்லா ஹெல்த்தி. இது உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். ஃபைனலாக நம்ம வந்து ப்ரோட்டீன் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. தேங்க்யூ கைஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.